வெல்கம் பேக் டு அவர் சேனல் 90s ஃபேமிலி சுரேஷ் சரண்யா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் 7 வருஷத்துக்கு அப்புறம் கோயில் திருவிழா போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சேலம் வந்திருக்கோம். நானுமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு திருவிழா இருக்கும்னு. எங்கே போகிறேன் இப்போ? என்ன ஊருக்கு போகிறோம்? சேலம் ஊருக்கு போகிறோமா? போகலாமா? எதில் போகிறோம்? எந்த வண்டியில்? நம்ம வண்டி ரெடியாக இருக்கா? ஓகே. ஒரு வழியாக நம்ம சேலம் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம கோயிலில் நடக்க போகிற ஃபங்க்ஷனு. என்ட்ரன்ஸ்லேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தங்கச்சியா? அங்க இருக்கிறது தான் அக்கா. அப்பா பிரமாண்டமா இருக்குடா சாமி. இதுதான் எங்க ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா. ஏசியா எப்படி இருக்கு? ஏசியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர். இந்த ஊர் திருவிழா வந்து மிஸ் பண்ணணும்னு ஐயோ பலூன்லாம் விற்குது. சாமி வீடியோ எடுக்க தான் முடியல என்னால. விடிய காலைல 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து இந்த தீச்சட்டி கரகம்லாம் எடுக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் உள்ள சாமி, கருவறையில் உள்ள சாமி. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓமலூருக்கு அடுத்தது பண்ணப்பட்டின்ற கிராமத்தில் நாவலூர்ன்ற இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக போடுவாங்க. போட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நீங்களும் வந்து பாருங்கள் எங்கள் ஊர் கோயில் திருவிழா எப்படி இருக்குன்ட்டு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரணும்னு தான் தோணும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கோவிலோட ஐதீகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா தங்கச்சிங்க 2 சாமிங்க இருப்பாங்க, முன்னாடியும் பின்னாடியும். அவங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் இந்த திருவிழாவும் நடக்கும். 2 சாமிங்களும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்ததுக்கப்புறம்தான் அந்த சாமிங்க வந்து சன்னதிக்கு போவாங்க. இப்போ அக்கா சாமி தங்கச்சி சாமின்னு சொல்லிட்டு 2 சாமிங்களுக்கும் வேண்டுதல் உள்ளதை எல்லாமே வேண்டுதல் பண்ணி கரகம் தீச்சட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சன்னதியில் வச்சுருவாங்க. வச்சுட்டு சாமிங்க 2 பேரும் சந்திச்சதுக்கப்புறம் சாமிங்க கருவறைக்கு போயிடுவாங்க. இதுதான் இந்த கோயிலோட ஐதீகம். உங்கள் ஊர் கோயில் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, அப்புறம் வந்து வண்டி வேஷம், இது எல்லாமே இருக்குது. மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாமிங்க 2 பேரும் பார்த்ததுக்கப்புறம் அவங்கவுங்க கருவறைக்கு அவங்கவுங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பயங்கரமாக வெடி சத்தங்க. இந்த மாதிரி வெடி வேட்டை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள் எங்கள் ஊர் வெடிங்கெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க. வாங்கி போகுது பார்த்தியா, பிடிச்சிட்டு போயிடும் போதா.
எலும்பு எலும்பு வேஷம் போட்டு போறாரு பாரு. மேலே மட்டும் கை வச்சிருக்காங்க. கையை வாஷ் பண்ணுங்க. யாருன்னு கேளுந்தா ஹலோ சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் கோவில் திருவிழா முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க. சேலத்தில் தான் இருப்போம். எனக்குமே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு. நானுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னுட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். கண்டிப்பாக வாங்க நெக்ஸ்ட் டைம். ஊர்லேயும் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லிக்கும் நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ், காமெடிஸ், அப்புறம் வந்து ரீல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை.